சும்மா இப்பொழுது அவசரமாக திருமண ஏற்பாடு நடக்கிறது. மணமகனே பஜார் மாடி மாதிரி ஓடி பொங்கல் கிளாஸ் மாட விட்டுக்கிறாங்க. நீ தானே அழைச்சிட்டு வந்த. ஒரு பெண்ணா பிறந்தா அச்சும் நானும் மனம் பயப்பட்டு சொல்லுவாங்க. நீ ஒரு பெண்ணு, பூமாதேவி ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணுக்கு பெண்ணு அப்படியே டமுக்கு டமுக்கு வரியாண்ணா. எனக்கு வர்ற ஆட்டத்தை ஆச்சு சேடு ஓட்டி விட்டாங்களா? இந்த பொகுங்க நம்ம நாள் பூச்சி காலை தெகிலிப்பு என்னமா நடு பயமா ஐயோ கல்யாணம் இல்ல பாட்டு வருதுடா. சீக்கிரம் கொண்டு வர. என்ன கடினமான உழைப்பு. காலையில போறாங்க 10 மண்ணு வர்றாங்க, நெகிலா பார்த்து உட்காடுறாங்க, பேடு பாக்குறாங்க, கோலம் போடுறாங்க, கெல்லுக்காரங்க, துணி துவைக்கிறாங்க, மாடிக்கு பிள்ளை இருக்கிறாங்க, அடுப்புக்கு முள்ளு போடுறாங்க, ஊருக்கு அடி போட்டு மோடுறவங்க மண்ணு கடிக்கிறாங்க. ஆமா இதெல்லாம் முடிக்கப்பட தெரியும். கொண்டாடி வீட்டுக்கு ஒரு ஆளு. ஆமா எல்லா பொம்பளையா மணி 9 மணிக்கு 7 மணிக்கு போவாங்க. ஆமா கொண்டாடி சீக்கிரம் கூடும். எப்படி கரெக்டா 12:45 தான் போவோம். வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் வேலையோட போவாங்க. என் முன்னாடி ஒரு ரெண்டாங்கட்டா மோடு பழம் தெரியாதுங்க. மோடும் தெரியாது, பழங்க சமமா போய் நடுவோம். கரெக்டா 11:45 தான் போவோம். அந்த ஏரியில அந்த 19 பேர் ஒரு குழு, 20 பேர் ஒரு குழு. அந்த 19 பேர் என் முன்னாடி ஒரு ஆளு. அங்க யாருன்னா கலாரி விட்டுருவாங்க. என்னாடி உன்னாட்டம் மூமெண்ட் எப்போ வந்து வேலைக்கு மணி 11:45 டைம். நேற்று வேலைக்கு வர சேர்த்தா கூட்டத்துல யாராவது ஒருத்தராவது கேள்வி கேட்பாங்க. அதிகமா பேசாது. ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரே ஒரு வார்த்தை. ஆமா ஆமா அப்படி என்னதான் சொல்லும். ஏறி நீ ஒத்திக்கா சொந்தமா அப்படின்னா ஒரே வாங்கி தர முடியாது. அப்படியே ஒரு வாரம் 2 வாரம் நாள் செய்யும். பேங்க்கு நேரம் பேங்க்ல போவோம். பேங்க்குக்கு போனா எல்லா பொண்டாட்டி லைனா நின்று இருப்பாங்க. என் பொண்டாட்டி லைன்ல நிக்காது. எதுக்கு? ரெண்டாங்கட்டா மோடு பழம் தெரியாது. அதுவா எங்க துட்டு விடுறாங்க தான் பண்ணி வரும். 3 அங்க யாரா கலாரி விட்டுருவாங்க. ஏறி தான் ஒரு ரோதனை தாங்க முடியல. இங்காவது லைன்ல வாங்கி ஏன் அங்க போய் நிக்கன்னு கேட்பாங்க. யாராவது ஒருத்தராவது கேட்பாங்க. என் முன்னாடி அங்க கூட அதிகமா பேசாதுங்க. அங்க கூட அதிகமா பேசாது. ஒரே வார்த்தை தான். ஒரே வார்த்தை. ஆமா ஆமா அப்படி என்னதான் சொல்லுது. என் பேங்க் இன்னும் ஒத்திக்கே சொந்தமா அப்படின்னா ஒரே பொண்ணு வாங்கி தர முடியாது. அப்படியே என்ன பண்ணுவாங்க, பேங்க் துட்டு கூட பார்த்துட்டே இருப்பாரு. ஆஹா இது வலுவா நாளாட்டுன்னு சொல்லிட்டு புக் வாங்கி என்ட்ரி பண்ணி துட்டு வீட்டுக்கு காமிச்சுவாரு. என் முன்னாடி பார்த்து தெரிய வார்த்தை சீக்கிரம் வந்துடும். இந்த எதிர்காரன் முன்னாடி போது பாரு, அது நேரம் 10 வரும். எதிர்காரன் பார்த்தாருமா என்னடா ஆட்டுக்காரன் முன்னாடி இப்பதான் போச்சு துட்டு வாங்கி வீட்டுக்கு வந்து எங்க ஊருக்கு கழிச்சு போட்டு பேசிருப்பான். போட்டு குமுருவான். நானும் என் முன்னாடி சிரிச்சு பக்கத்து வீடு எதிர் வீடுல சண்டை பணம் எப்படி நடப்பது கல்யாணம் மாதள்ளி கொண்டு வந்தீங்களா? தாலி வாங்கிக்கடா. தாலிடா தாலி வாங்கி வரணுமா? வார்த்தை நல்ல வார்த்தை பேசுறேன். இல்ல தாலிக்கு சொல்றேன். தாலிலாம் 4 மணி தான் வாங்குவாங்க. அது சொல்றேன் நான். நடப்பது கல்யாணம் மந்திரம் சொல்ல ஐயர் வேண்டுமே. இரு நான் போய் ஐரிட்டாரன்.
ஏன் அழுகுற? ஐயோ எஜமா ஐயர் கந்தல செத்துட்டாரு. படுபாவி ஏண்டா? அவர் கூட்டிட்டு வர நீ தான போன. ஐயர் கூப்பிட்டாரு, நான் தாங்க போனேன். ஐயர் கொஞ்சம் பார்வை கம்மி, வர வழியில ஒரு தர கிணறு, அந்த கந்தல கால விட்டு செத்துட்டாருங்க. படுபாவி ஏண்டா? ஓ பக்கத்துல இருந்து கை கொடுத்தவரை காப்பாற்ற வேண்டியதானே? ஐயரை நான் காப்பாத்திருப்பேன். ஐயர்கிட்ட துட்டு 2000 கடன் வாங்கிட்டு நான். அந்த ஐயர் எங்க பார்த்தாலும் வட்டி கொடு முதல்ல கொடு வட்டி கொடு முதல்ல கொடு வட்டி கொடு முதல்ல கொடு. ஏண்டா பணம் கொடுத்தவங்க கேட்கதான் செய்வாங்க. இப்ப கூட்டாங்க யாருங்க? அடா பாவி, அதுக்காக நீ வேடிக்கை பார்த்தியா? சாவு விட்டுட்டு நான். ஏய், இப்ப மந்திரம் சொல்லணுமே. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியுங்க. எப்படி தெரியும்? எங்க வீட்டு எதிர் வீட்டுக்காரன் பாப்பான். அவன் என்ன எங்க அம்மாவை பாப்பான். எதுக்குடா? எங்க அம்மா வந்து ஐயர் வீட்டு வேலை செய்தாங்க. ஓ, வீட்டு வேலைக்கு. ஐயருக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது. எங்க போனாலும் காரியம் கர்மாந்திரம் புண்ணியதானம். ஏய், கல்யாணம் காரியம் மங்கள காரியம் கூட்டு போவாரு. அவரு கூடவே போய் தர்மபுரி போச்சு. இந்த சமஸ்கிருதம் மொத்தம் எனக்கு தெரியும். சீக்கிரமா மந்திரத்தை சொல்லு. ஐயா உத்தரவு தானே. எதுக்குடா? மந்திரத்தை ஆரம்பிக்கலாகுமா? நடப்பது கல்யாணம். மந்திரத்தை ஆரம்பிக்கலாகுமா? சீக்கிரம் சொல்லு. பிள்ளைக்கு தோப்பனார் செத்து விட்டாங்க. ஏய், பொண்ணுக்கு தோப்பனார் தூக்கு மாட்டிக்கினாங்க. ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை. குமரன் வள்ளி. சரியா? வள்ளி குமரன் இருவருக்கு கல்யாணம். சரி ஐயா. அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லு. நாக தோசை சமத்தியாமே. நாக தோசமா? நாக பாசம் பொண்ணு சீரு பொண்ணு சந்தோஷம். நாக தோசை சமத்தியாமே. செவ்வா தோசம் சமத்தி. ஓ இல்ல பூ இங்க போடாத இங்கேயே போடுங்கடா. அங்க போன கேக்குறியா? யாக கொண்டுங்கதா? இல்லையே. அதான் ஓம கொண்டல போடுங்க. போடு போடு குளிர்ச்சியா இருக்கும். போடு போடு. அந்த தண்ணி ஆத்து வால மச்சி கம்மு தான் ஏறா. ஏய், சீக்கிரம் சீக்கிரம். தபம் தானியம் சுபம் சூனியம் நகர்மணி கே நகர்மணி தவமணி. ஏய், அந்த மணி எல்லாம் போய் சேர்ந்தாச்சுடா. என்ன கல்யாணத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரமா இது? ஆமா, எங்கனா நீ கல்யாணத்துக்கு போயியா? நிறைய கல்யாணத்துக்கு போயிருக்கேனே. எந்த ஆயிருனா அந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேட்கிறீங்க நீ? கீழ போய் கேள்வி கேட்க முடியும். என்னங்க அதுரா? ஓஹோ, நீ சொல்றதுதான் மந்திரம். சரி சொல்லு. குருவே குரு அடியார் ஒரு விண்ணப்பம். காசு போட்டவன். சாதாரண பான்றாகு போட்டவன். இவங்களுக்கு என்ன தண்டனை கேட்டான்? அதே வீரஜாமுகம் 1ஆம் பதி 2ஆம் பதி 3ஆம் பதி 4ஆம் பதி 5ஆம் பதி 6ஆம் பதி 7ஆம் பதி. இவங்க சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க. ஆன்சு போடாதவன், சாராயம் குடிக்காதவன், சைட் அடிக்காதவன், போடாதவன். இவங்களுக்கு என்ன தண்டனை கேட்டான்? இவங்க எல்லாம் ஓரையில படி கொஞ்சம் சாவடுறான். காலி கதிக்காரு அடிக்க தூக்குடா போன போய்டா. போனானா மொழி எழுதாம போனானா? எப்படிப்பட்ட கல்யாணத்துல ஒரு குறைபாடு சொல்லிட்டு தானே போலாம். உன்னால வர கலவரம் தான். நான் என்ன செய்தேன்? 4 கேஸ் சத்தம் வச்சு ஒண்ணு கூட வீட்டுக்கு கேஸ் எங்க எடுத்து வச்சேன். அந்த கேஸ் இல்லங்க. யாரு கல்யாணத்துல மொய் எழுதாத போறானோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பாட்டு கூட வாங்கி வந்து கொடுத்தா. மொழி எழுதிட்டு போறவங்க தானே கொடுக்கணும். அவன் மொய் எழுதுனா அவங்க துட்டுக்கு மொய் எழுதுறாமா? ஆமா, அவங்க துட்டுக்கு துட்டு பாட்டு சாப்பிட்டு போவான். என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தா அவனுக்கு மொய் எழுதுவானுங்க. போன கல்யாணத்துக்கு போகணும்பா, எனக்கு மாமன் எனக்கு ஒண்ணு கொடுத்தா நான் மொய் கூட எழுதுவேன் சொல்லுமா? நல்ல பேர் கிடைக்கணும். என்ன சமாதானம் பேசுறேன்? என்னுடைய தம்பிக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. என்னுடைய தம்பிக்கு முதல்வர் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுக்குண்டான பால் பாடு ஏற்பாடு